டேய் சூர்யா, டேய் சூர்யா, என்னடா நினச்சிட்டு இருக்கேன்? ஃபஸ்ட் ரேங்க்ல இருந்தால் தேர்ட் ரேங்க் வந்தேன், இப்போ 5th ரேங்க் வந்திருக்கேன். கோட்டையில் ஆஃபர்லேயே வரும்போது என்னடா பண்ண போகிறேன்? ஏய் இப்படியே பண்ணிட்டு இருந்தால் என்னடா பண்ண போகிறேன்? இன்னும் பப்ளிக் வேறு 5 மாதம் தான் இருக்கு. அவளை மேலே தூக்கி போடுறா. டேய் மார்க் தான்டா முக்கியம், அதானே லைஃப். ஏன்டா டே நிறுத்துறா. என்னடா மார்க்குன்னு மார்க் வெறும் நம்பர்றா. அவ தான்டா என் லைஃபு. டேய் சூர்யா, சொன்னால் புரிஞ்சுக்கூடா. அவள் கடைசி வரைக்கும் வரமாட்டாடா. காலேஜில் மார்க்குன்னா தானே பார்ப்பாங்க, சிங்கிளாக கம்ப்யூட்டர்லாம் பார்க்க மாட்டாங்க. சொன்னால் புரிஞ்சுக்கூடா. அவனை விட்றா. டேய் நம்ம அப்பா அம்மாலாம் ஏனைங்கடா. டே ஐயோ புரிஞ்சிக்க மாட்டேங்கிறானே. டே அவன் உனக்கு என்ன தானே இருந்தா? அவன்லாம் புரியுதுடா. உனக்குன்னு ஒரு ஆள் இல்லைன்னு பேசிட்டு இருக்க. உனக்குன்னு ஒரு ஆள் இருந்தா தெரிஞ்சிருக்கும். யாரா நீ? படிக்க வயசு எனக்கு இதுக்கிட்ட ஆளு. ஒரு நாள் ஏமாந்து நிற்க தான் போகிறேன், அப்போ தெரியும்டா நான் எதுக்கு சொல்கிறேன்ட்டு. டே 17 வயசில் மனசில் பட்டாமசியாக இருக்கும். அதோட காலம் வேறு 7 நாள் தான். சொன்னால் புரிஞ்சுக்கடா. டே அட்வைஸ் ஆறுமுகம் நிறுத்துறா. 7 மாதமாக பழகினோம் ஆள் பேசாது தெரியுதா? 10 வருஷமாக பழகினா இப்போ என்னமோ பண்ணி நாசமாக போ. காதல் சில பேருக்கு சந்தோஷத்தை தரலாம், சில பேருக்கு வருத்தத்தை தரலாம். ஆனால் எனக்கு அப்படியே ரைட் வா. எடுத்தாச்சுடா. நல்லா இருக்கா? போஸ்ட் போட்டுற வேண்டியதான். சொல்கிறா மச்சி, நேற்று ஒரு போஸ்ட் போட்டேன்ல, அதுக்கு 100 லைக்கு, ஒரு ஃபாலோ பண்ணிட்டுமா வேணாமா? என்னது ஃபாலோ வந்துருக்கா? ஃபாலோலாம் தராத சொன்னால் கேளுடா. ஃபாலோ தராதடா. ஏன்டா அந்த பொண்ணு பாவம்டா, ஃபாலோ பண்ணி விட்டுறலாமே, என்ன ஆக போகுது? ஃபாலோ பண்ணுறேன்னு முடிவு எடுத்துட்டு என்ன வெங்காயத்துக்கு எனக்கு கால் பண்ணி கேட்குறேன்? ப்ளீஸ்ரா. அன்னையிலேருந்து தான் என் வாழ்க்கையில் அவள் வந்தா. ஹலோ, ஹாய், ஹூ ஆர் யூ? இது சித்ராவா?
நான் உங்கள் போஸ்ட்டை பார்த்தேன். நீங்கள் அழகாக இருக்கீங்க. தேங்க்யூ. பாய். டே, நேற்று ஒரு பொண்ணு ஃபாலோ பண்ணிச்சில, அவளே பேசுகிறாடா. அவளே பேசுகிறாளா? அவளே ஃபாலோ கொடுத்து அவளே பேசுகிறாளா? எனக்கு தெரிஞ்சு அது ஃபேக் ஐடியான்னு நினைக்கிறேன். ஃபேக் ஐடியா? ஒரு நிமிஷம் மொபைல் எடு. இன்ஸ்டாக்குள்ள இருப்போ. அவளை கால் பண்ண சொல்லு. இரு பண்ணுவா. அவங்க வீட்டில் ஆளுங்க இருக்காங்கன்னு அனுப்புகிறாடா. என்னடா பண்ணுறது? டேய் அப்போனா ஃபேக் ஐடி தான்டா. நல்லா பாடுறா, ஃபேக் ஐடி தான்டா. டேய் பொண்ணுங்களாம் நம்ம கூட பேச மாட்டாங்கடா, அதை புரிஞ்சுக்கடா. யாரா அவன்? டேய் சூர்யா, ஒருவேளை அவனாக இருப்பானா? ஒரு நாள் நீ கூட அவனை ஃபேக் அடிச்சு ஏமாத்தினீங்க. நம்ம தேவாடா. என்னடா சொல்கிறான்? நம்ம தேவாவா? ஏமலே சந்திக்க பிரியா தேவா. நட்பு நேரம் தெரியுமா உனக்கு? நண்பன் நேரம் தெரியுமா உனக்கு? சூரிய நேரம் தெரியுமா உனக்கு? உனக்கு கொடுக்க தானே என் உயிர். எடுத்துக்கோ. அது இல்லைடா சூர்யா. சொந்தம் பந்தம் யாரும் தேவையில்ல. உறவுனா நீ தான், தேவா தான். அப்போ ஃபோனை கொடு. உன்னை போய் நம்பினே. தேவாலாம் இருக்காதடா, அவனா துரோகி இல்லைடா. டே ஒருத்தன் கிரவுண்டில் வச்சு அடிச்சிலே அவனாக இருப்பானா? சிஎஸ்கே 2008 10 ஃபைனல்ஸ் போய் 5 கப் அடிச்சிட்டோம். நீங்கள் 2008 3 ஃபைனல்ஸ் தான் போயிருக்கீங்க. அந்த 3 ஃபைனல்ஸ்லையும் ஒரு கப்பு கூட அடித்ததே இல்லை. 17 வருஷமாக கப்பே அடிக்காமல் இருக்கானுங்க லாலிபப் பசங்க. நீங்கள் எத்தனை நல்ல பிளேயர்ஸ் வந்தாலும் கப்பே அடிக்க மாட்டீங்களா? நீங்களாம் ஐபிஎல் டீம்னு சொல்லிக்கிறதுக்கே லாக்கில. இதில் ராயல் வேறு. கோலி வருவான், 50 பாலுக்கு 50 ரன் அடிப்பான். மற்ற பிளேயர்ஸ்லாம் அடிக்க கூட மாட்டானுங்க. டே போதுடா, சித்துருவாண்டா. டே போதுடா, சொன்னா கேளு. வேணாம் விடுவேன். நான் ஆர்சிபி ஃபேன் தெரிஞ்சிருந்தோ என்கிட்டயே விளையாடு இருக்க. அவனா இருக்காதரா. அவனா பழி வாங்கினா கிரிக்கெட்டில் தானே பழி வாங்குவான். வேற எவனா பண்ணியிருக்கணும், தெரிஞ்சவனை தான் இருக்கணும். டே சூர்யா, வேறு யாராட இருக்கும்? தெரிலடா. டே அவன் தானே கால் பண்ணுறா. டேய் எடுத்து பேசுகிறா. எடுறா. டே இருறா, எனக்கு வேணும். டேய் எடுத்து பேசு, எடுறா. ஹலோ ஹலோ மச்சி, பொண்ணு குரல் தானே பேசுது? பொண்ணு தான்டா. ஜாலி தான். ஹலோ, உங்கள் பேர் என்ன? என் பேர் மித்ரா. நீங்கள் எத்தனை நாள் படிச்சிருக்கீங்க? 12th. இதுதான் போலியே. மழைக்கிளியே மழைக்கிளியே உன் கண்ணை கண்டேனே. விழிவழியே விழிவழியே நான் என்னை கண்டேனே. செந்தேனே விழி மூடி யோசித்தால் அங்கேயும் வந்தாய் முன்னே முன்னே. தனியாக பேசிடும் சந்தோஷம் தந்தாய் பெண்ணே பெண்ணே. அடியது போல் மழைக்காலம் என் வாழ்வில் வருமா? மழைக்கிளியே மழைக்கிளியே உன் கண்ணை கண்டேனே. விழிவழியே விழிவழியே தலைவா, நான் என்னை கண்டேனே. செந்தேனே உங்களுக்கு பிடிச்ச கலர் என்னது? என்னப்பா வேணும் உனக்கு? அக்கா ஒரு பால் பாக்கெட்டு.
பால் வாங்கி வீட்டுக்கு போயிட்டு கடலாய் பேசிடும் வார்த்தைகள் யாவும் துளியாய் துளியாய் குறையும். மௌனம் பேசிடும் பாஷைகள் மட்டும் புரிந்திடுமே. தானாய் எந்தன் கால்கள் இரண்டும் முந்தன் திசையில் நடக்கும். தூரம் நேரம் காலம் எல்லாம் சுருங்கிடுமே. இந்த காதல் வந்து விட்டால் நம் தேகம் மிதந்திடுமே. விண்ணோடும் முகிலோடும் விளையாடி திரிந்திடுமே. விழி மூடி யோசித்தால் அங்கேயும் வந்தாய் முன்னே முன்னே. தனியாக பேசிடும் சந்தோஷம் தந்தாய் பெண்ணே பெண்ணே. அடியது போல் மழைக்காலம் என் வாழ்வில் வருமா? மழைக்கிளியே மழைக்கிளியே உன் கண்ணை கண்டேனே. விழி வழியே விழி வழியே நான் என்னை கண்டேனே. மழைக்கிளியே மழைக்கிளியே உன் கண்ணை கண்டேனே. விழி வழியே விழி வழியே நான் என்னை கண்டேனே. செந்தேனே. என் ஃப்ரெண்டு அவ்வளோ சொல்லியும் நான் கேட்கல. நாளைக்கு அவளை பத்திரகாளியம்மன் கோயிலுக்கு வர சொல்லியிருக்கேன். நாளைக்கு தான் என் காதலை சொல்லணும். அவன் ஓகே சொல்லணும் கடவுளே. ஹலோ, எங்கே இருக்க? இங்கே பிள்ளையார் கோயில் பேக் சைடில் தான் இருக்கேன். வரேன் வரேன். ஹலோ, எங்கே இருக்க? அப்படியே கண்ணை மூட்டு பின்னாடி நடந்து வா. அப்படியே திரும்ப. அவளுக்கென்ன அழகிய முகம், அவளுக்கென்ன அழகிய முகம், அவனுக்கென்ன இழகிய மனம். நிலவு உன்கிட்ட ஒன்று சொல்லணும்னு சொல்லிட்டு இருந்தேனே, ஐ லவ் யூடா. உறவுகள் தரும் உறவுக்கென்ன உயிருள்ள வரை தொடர்ந்து